Hi friends, welcome to PVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆப்பிள் பஜ்ஜி. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆப்பிளை இந்த மாதிரி ரவுண்டா 1/2 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நடுவுல இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவு செஞ்சிரலாம். 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் crispnessக்காக. ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இது கூட இப்போ இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மோர் விட்டு ஒன்றா கலந்துக்கலாம். நான் மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப்பு மோர் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ தட் நம்ம போட்டிருந்த நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஆப்பிளாக நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஸோ 2 பக்கமும் ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்த பேட்ச் நான் பண்ணி காட்டுறேன். இந்த வாட்டி நான் 2-3 ஆப்பிள் பஜ்ஜி ஒரே டைம் செய்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 பண்ணி பாருங்கள். அது பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து பிரிஞ்சு போயிடுச்சு எண்ணெயில் போட்டதும் அப்படின்னா உங்கள் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் வந்து இன்னும் 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து உங்கள் பேட்டரை திக்காக்கிட்டு அப்புறமா நீங்கள் டிப் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு எப்பயும் 1 ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பிள் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.